கண்ணியம்மா ஓடோடி வாராடே கண்ணியம்மா ஓட்டம் பேரு நடைய கண்ணியம்மா ஓடோடி வாராடே கண்ணியம்மா கண்ணியம்மா ஓடோடி வாராடே கண்ணியம்மா ஆட்டம் பேருடைய கண்ணியம்மா வாக்கினி எடுத்தாடே கண்ணியம்மா ஓமின்ற சக்கரத்தி கண்ணியம்மா பொங்கி எழுந்தாடே கண்ணியம்மா உட்கார ரூபத்தி கண்ணி கோடாலி பல்லழகி எங்காளம்மா அம்மா கோழிமுட்ட கண்ணழகி எங்காளம்மா அழகி எங்காளம்மா அம்மா கோழிமுட்ட கண்ணழகி எங்காளம்மா கருத்த சடையழகி எங்காளம்மா அம்மா எங்காளம்மா கருத்த சடையழகி எங்காளம்மா அம்மா காவால கையழகி எங்காளம்மா சுடிமல காட்டுக்குள்ள பிறகு சுடிமல சுடிமல காட்டுக்குள்ள முன்பாடி என் மகளாளி என் மகளாளி உன் மண்ணுக்குள்ள விழுகுதான் உன் வயிற்றுல பிறந்த கொடி அது பேச்சே வரையாதுன்னு நிலைமையில இருந்தியா இல்லையா? ஆனா என்னிடத்துல மண்டிட்டு என் கனி உன் இல்லத்துக்கு சென்றனாலதான் இன்னைக்கு அவன் உன் மண் மேல உள்ளான். ஆமா இல்லையா? இல்லன்னா இந்நேரம் அவன் கையில அல்லடி விலகுதா. அதே போல அந்த மண்ணுக்கு ஒரு கர்மத்தை தீத்தியே அதுக்கு அப்பார் பச்சு மறுமாத கண்ணி கொண்டு போய் வெயின்னு வச்சியா? வச்சுமா நீ சொன்னதை வச்சுனேன், நான் கேட்டு போய் வச்சுனேன். அன்று வைத்த மறுமாதம் 3 மாதம் வைக்க சொன்னேன். முதல் மாதம் நீ சரியாக செய்ய அல்ல, 2வது மாதம் நீ நல்படியாக செய்து முடித்தாய். 3வது மாதம் நீ செய்ய அல்ல. முடியலமா, என்னால போக முடியலமா, ஒரு வாட்டி தான் செய்தேன். அல்ல அதுதான் கூறுறேன் இல்லவா? நீ அல்ல விலகுதா. அத கொடுத்து தின்னா இந்நேரம் உன் வீட்டுல இவ்வளவு இழப்பு வந்திருக்காதுடி. விலகுதா. இனி குறை இல்ல. கண்டத்தை அவன் தாண்டி வந்துட்டாண்டி. இனி ஒரு குறையும் இல்ல. கனிய பொட்டிட்டு உன் மண்ணுல வை. விலகுதா. என் பூஜை அறையில என் காலு கடியில வை. கனி கொடு. பையனும் உடம்பு சரியில்லை, அவரும் உடம்பு குறை இல்ல. விலகுதா. அவன் எப்போதோ சொல்றவனை இன்னைக்கு நான் உன் கையில புடிச்சு கொடுத்துருக்கேன்டி. பிறகுதான் அவனுக்கு குறை இல்லடி. சிறிதா சாய்த்து எடுக்குமே தவிர பெரிதாக பாதிப்பு ஒன்றும் இருக்காது. பிறகுதான் சுத்துதாம வர முடியாது. நன்கு வருமா இப்போ தலை சுத்துல கை பாதை உடம்பு பாதை சாப்பிட முடியல. இக்கனிய
இதை 3 நாள் உன் கையில் வைத்திருந்து 3வது நாள் உன் தலையை சுற்றி உன் இல்லத்துல 2:1 வாசப்படிக்கு அப்பால் பற்றி இக்கனியை கொடு, உனக்கு தெளிந்து நிற்கும். விலகுதா? ஆம். 3வது நாளா? ஆம். ஞாயிற்றுக்கிழமை தெளிந்து நிற்கும் 2:1 உனக்கு விலகுதா? வீட்லயே வச்சு வைக்கணும். வீட்டுல வச்சிருந்து என் பூஜரில் பூஜைல உனக்கு விலகுதா விலகலியாடி நான் கூறுவதை அல்ல. இக்கனியை 3 நாள் உன்னிடத்தில் வைத்திருந்து 3வது நாள் உன் தலையை சுற்றி உன் இல்லறத்துக்கு அப்பால் பற்று அவ்விடத்தில் 2:1 அதை விரயமாக்கு. 2:1 11 மணிக்கு. ஆம். 3 நாளைக்கு கூட வச்சு விலகுதா? உனக்கு ஒன்றும் ஏற்படாது, நல்படியாக தெளிந்து நிற்கும். நீ நீரில் போச்சு பருகி வா. விலகுதா? குறை இருக்காதடி. நான் எவ்வளவோ முன்னேற்றி கொண்டு வந்து உன்னை வைத்திருக்கேன். விலகுதா? இனி குறை இல்லை, குறை கொஞ்சுக்காது. நன்றாக உள்ளாய். சரியா உட்காரு. இக்கனியை அவ்வாடையில் ஏற்றிவிட்டு அவ்வாடையில் இருக்கும் கனியை அதை அகற்றி இன்று. விலகுதா? அல்ல என்றால் 3வது நாள் இக்கனியை ஏற்றி அக்கனியை அகட்டு. அக்கனியை அகட்டி நீ இதை வழிபற்று வா. குறையிலடி அவ்விடத்தில் சூழ்நிலை ஒரு நடையாக அல்ல. விலகுதா? அவன் நாடி வரும் நேரம் நெருங்கி விட்டது. குறை கொண்டு காதே. அம்மாவுக்கு உடம்பு ஒரு நாள் அந்த மண்ணுக்கு சென்று ஒரு மங்கை உன் இல்லறத்துக்கு வருகிறாள். அவ வருகிற நாள் அவ்விடத்தில் எது செய்து நிற்கிறாளோ அதை இந்த மண்ணு பாதித்து நிற்கிறது. விலகுதா? அக்கனி புதைத்து எனக்கு கொடுக்கும் வரை நான் அன்றேதானே கூறினேன். எனக்கு உன் இல்லத்தில் நான் கருமம் தீர்த்தேன், ஆனா நீ எனக்கு அன்னம் தீர்க்க அல்லையடி. விலகுதா? நீ தீர்த்து கொடு. அன்று என் கனி அவ்விடத்தில் பெரியமாக்க சொல்லு. அன்றே என் சொல்லி மாறிப்போ. சரிம்மா, அதுதான்மா மழை வந்து நேக்குது. அம்மாவுக்கு எங்க கையில கிடைச்சது. கையில இல்ல, ரொம்ப கஷ்டமா இருக்குது அம்மா. அம்மா உடம்பும் சரியில்லை மாட்டேங்குது. எனக்கு எப்படி செய்யணும் என்றது உனக்கு அறியாதடி. நான் அள்ளி கொடுத்தால் அதில் செய்தால் உனக்கு பலன் இல்லடி. நீ மடியேந்தி நீ 10 ரூபாய் காணிக்கைனாலும் எனக்கு வாங்கி எனக்கு நிறைய செய்யடி. நான் அதை குறையில்லாமல் ஏற்றுக்கொள்கிறேன். சரிம்மா. விலகுதா? சரி சரிம்மா. அம்மா உடம்பு பணம் வரல. இக்கனியை நீ 5வது நாள் சுற்றி விரயமாக்கிக் கொள். சரிம்மா. 5வது நாள்னா 5வது நாள் நீ எங்க இருக்கிற? நீ எனக்கு வாரி கொடுத்து கேட்கிறேன். உடம்பு நல்லா இல்லம்மா. என் சாம்பலை கால் மரத்தனமா வீட்டு கிடக்குறேன். ஏமா எனக்கு இப்படி எல்லாம் இருக்க? கொண்டு வா. இதை
உன் கையில் மூடி என்னிடத்தில் குரடி. பழத்தை மட்டும் கொடுங்க, பழத்தை மட்டும் அன்றே நான் கூறினேன்னா அல்லையா? அவளுக்கு ஒரு நிலையாக எண்ணமும் அல்லை, விலகுதா? அவளுக்கு அவ்விடத்தில் செல்லவும் மனமில்லை. அதே போல் அவன் மாங்கலிட்டவனுக்கு அவன் சிறிது சிறிதாக பழுதாகி கொண்டிருக்கான் என்று நான் கூறினேன்னா அல்லையா? அதுக்கு அப்பாற்பட்டு நீயும் வைத்தியரிடம் சென்றாய் என்று கூறினார். ஆனால் நான் என்னிடத்தில் நீ அவனை அழைத்து வந்தால் பலனில்லை என்று கூறினேன். விலகுதா? இப்பொழுது நீ எதற்காகடி என்னிடத்தில் மண்டிட்டு இருக்காய்? அவள் உள்ளாளா? இக்கனியை கனி வாங்கி வயிற்றுக்குள்ள எல்லாம் தடவி கொடுங்க. உள்சையில் தட்டணும். அது அவளா தெரிகிறது. விலகுதான்? எத்தனை முறை சொன்னாலும் அவளுக்கு புத்திக்கு திகட்டவில்லை. விலகுதான்? இப்போ முயற்சியா நிக்கிறாதுல. நீ என்ன செய்ய சொல்ல? நான் அதை விலக்கி தரவா? இல்லை என்றால் நான் அவனையே விலக்கி தரேன். எனக்கு அறியமடி. விலகுதான்? இக்கனியை என் மகள் கையில் கொடுத்து அதில் ஒரு பொருள் வைத்து அதை அழைத்து போய் நீ உன் மண்ணுக்குள் வை. அவள் செல்லும் இடத்துக்கு அழைத்து செல். விலகுதா? அதை மழை போல் வரதை பனி போல் நீக்கி தருங்கடி. விலகுதா? ஆனால் மறுபடியும் அவ்விடத்துக்கு செல்ல கூடாது. விலகுதா? நான் பல முறை கூறிவிட்டேன். என் மகள் கையில் கூட என் மகள் ஒரு பொருள் வைத்து தருவாள். அப்பொருளை வைத்து அதை கொண்டு போய் உன் இல்லறத்தில் வைத்திருந்து உன் மகள் கையில் கொடுத்து அதை அழைத்து செல்ல சொல். உறவாடும் போது அக்கனியை வைத்து உறவாட சொல். ஒரு குறையும் ஏற்படாது. விலகுதா? குறை இருக்காது. அவனை நான் அடக்கி வைத்து தருகிறேன். மேலே சும்மா உட்காருங்க. மேலே உட்காரும். இதுதான் நான் கீழே உட்காரேன். சரி சரி. இக்கனியை 3வது நாள் உன் தலையை சுற்றி கங்கையில் சாட்சி விடு. குறையில்லையடி, நான் அறிந்து பார்த்தேன். உடல் ரீதியாக ஒன்றும் அல்லை. விலகுதான்? குறையில்லை. எடுத்து வந்துருக்கியா? அல்ல. விலகுதா? போராட்டமும் இப்போ அதிகமாகத்தான் உள்ளது. குன்னால் அவ்விடத்தில் இருந்து மீண்டு வரவே முடியல. ஆனால் விடவும் மனமல்லை, அதை வைக்கவும் மனமல்லை. ஆமல்லையா? இக்கனியை பொற்றிட்டு நீ அவ்விடத்தில் வைத்திருந்து இக்கனி 3வது நாள் அழைத்து வா. விலகுதா? 5வது நாள் அழைத்து வா.
என் பையனை கல்யாணத்துக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி கிடையாமா படிக்கிறேன். கனி ஒன்று கொடுங்க. இக்கனியை அவன் கையில் கொடுத்து இவ்விடத்தில் பெருகி வா. விலகுதா? உனக்கு எப்போது மனம் முடிக்கும், எவ்விடத்திலிருந்து நாடி வரும் என்பதை நான் கூறுகிறேன். அடி வெள்ளிக்கிழமை வர பார்த்தீங்க நிம்மதியா இல்ல தாயே. மனம் பொருள் சங்கடம் தாண்டி உள்ளது. ஆமா ஆமா நீங்க தான் சேர்த்தோம். ஒரு கையில உங்களை தான் நாடி வரணும். விதி கொடு. எது கொடுத்தாய் வாங்கி வைக்க. பேப்பர் கொடு. மடிச்சு கொடு, மடிச்சு கொடு. வச்சு கொடுங்க, பாட்சி கொடுங்க. இதை இக்கனியை உன் நெஞ்சில் தேய்த்து என்னிடத்தில் கொடடா. சற்றை அகற்று தேய். அவன் என்னிடத்தில் வந்து அமரும் போது விலகுதா? அவன் மனம் கட்டுப்பாடில் உள்ளது. விலகுதா? இவ்விடத்தில் வென்றால் என்ன நடக்குமோ என்ற எண்ணம் உள்ளது. அதே போல் இங் வந்தா மற்றும் தீர்ந்து விடுமா என்ற நினைப்பும் அவனுக்கு உள்ளதுடா. உன் கூட பிறந்த பிறப்பு விலகுதா? அதனால் அவன் நல்லெண்ணத்தில் அமர்ந்திருந்தானா அவன் போடோடி வந்திருப்பான். அவனுக்கு எண்ணம் இல்லானால் தாயே அவன் மதிக்கவில்லை என்பது நாம் மன்றால் மட்டும் அவன் கட்டுப்படுவானா? அதனால் அவனுக்கு அவன் மேல் வர மனம் அல்லையடா. அதைதான் நான் கூறினேன் அல்லவா? நான் கூறியது உனக்கு விலகுச்சா விலகலையா? இவ்விடத்தில் வந்தால் மற்றும் தீர்ந்து விடுமா? விலகுதா? அந்த நினைப்பு அவனுக்கு உள்ளதுடா. என்னை நாடி வந்தால் நான் நல்லபடியாக செய்வேன். அதனால் அவனுக்கு வர மனம் அல்லையடா. நாம் தாயே அவன் வணங்காத போது நான் வந்தால் மட்டும் என்னை அவன் நல்லபடியாக வணங்கிடுவானா என்ற எண்ணம் உன் மூத்தவனுக்கு உள்ளதடா. விலகுதா? உன் குறையை தீர்த்துக்கோ. அவன் எப்பொழுது அவன் பற்று வருகிறானோ அப்போது நான் அவனுக்கு தீர்த்து தரேன். உன் மண்ணில் என்னை அழையடா. விலகுதா? அவனுக்கு நான் பல இடம் அவன் நாடி போகிறான். அவனை நாடாமல் உனக்கு பாதுகாவலனாக நான் வைக்கிறேன்டா. விலகுதா? உனக்கு எந்த இடமும் உன் மனசுக்கு ஏதுவாக இல்லையடா. குறையோட தானடா நீ இப்பயும் சென்றுட்டு வந்தாய். நீ நிறையாக சென்றிருந்தாய். நான் உனக்கு அது நிறையாக நிலைச்சு நிற்கமடா என்று நான் வாக்கு கொடுப்பேன். நீ குறையாக சென்று குறையாக வந்து என்னிடத்தில் அமர்ந்தால் நான் எப்படியடா அது நிலைக்கும் என்று நான் வாக்கு கொடுக்க முடியும்? எதிர்பார்க்கிற மாதிரி எனக்கு பிரச்சனை இருக்கலாமா? நான் வந்து வண்டி ஓட்ட முடியாது, எதுவும் பண்ண முடியாது, ரொம்ப லாங்காக இருக்குது. அந்த இடத்துக்கு வண்டி இருந்தால் தான் போக முடியும். பக்கத்துலேயே ஒன்று இருக்குது, ஆனால் அதுக்கு ஈஸியாக போயிடலாம். ஆனால் அந்த இடம் அப்படின்னா அதெல்லாம் முடிச்சு பண்ணால் கிடையாது. நீ உள்ளே செல்லவில்லைனாலும் அந்த வாசப்படியில் 3 நாள் தொடர்ந்து நீ அவ்விடத்தில் ஒரு வினாடி நின்று விட்டு செல்கிறாயா? விலகுதா? நான் அதை உன் சாதித்து தரேன். நீ 3 நாள் இவ்விடத்திலிருந்து செல்லும் போதாது. விலகுதா? இல்லை என்றால் அவ்விடத்திலிருந்து வரும்போது சரி. பணி செய்ய செல்லும் போது
கூடாது. நீ பணியிலிருந்து சென்று வருகிறாய் அல்லவா? உன் இல்லறத்துக்கு செல்லும் போது அவ்விடத்தில் ஒரு வினாடி அவ்விடத்தில் நின்று இதுவே எனக்கு சாதித்து கொடமா என்று உன் மனதில் நினைத்து கொண்டு நீ செல்லடா. உனக்கு நான் சாதித்து தரேன். பிறகுதான் உன்னிடத்தில் வைத்துக்கொள். நீ பணி செய்ய போகும்போது அழைத்து செல். அப்பால் பெற்று வந்து என் பூஜையில் என் காலுக்கடியில் அதை அழைத்து வைத்து விடு. அதில் புட்டிட வேண்டாம். அதோட கண் இக்கனியை உன் தொழிலுக்கு வைத்துக்கொள். பிறகுதான் நீ இப்போது ஒன்றே செய்ய இயலுமா என்று நினைத்தாய். நான் 1க்கு 3ஆக ஆக்கி வைத்திருக்கேன். பிறகுதான் இனி குறையில்லை. நீ படிப்படியாக நான் முன்னேற்றி தருகிறேன். அவனுக்கு கொடுக்கவே மனம் அல்லையடா. இக்கனியை இதை உன்னிடத்தில் வைத்துக்கொள். இதை இல்லறத்துக்கு அழைத்து செல்லாதே. இதில் அவன் பேரை உரித்து பிறகுதான் 3வது நாள் உன் இல்லறத்து அவ்விடத்தில் என் ஆலயம் உள்ளதா? அவ்விடத்தில் என் சூலத்தில் கொடு. அல்ல என்றால் என்னிடத்தில் ஒன்று இக்கனியை கொடு. 3வது நாள் 2:1 இதில் கவனம் தேவை. பிறகுதான் இக்கனியை குறித்து கொடு. பிறகுதான் நான் நாட வைத்து தருகிறேன். 3 முறை கனியாளி என்றாய். நீ 1 முறை அழித்தாய். நான் அதை 1 முறைக்கு உனக்கு சாதித்து கொடுத்தேன். நான் உன்னை நீ எனக்கு கட்டுப்பட்டு வர வேண்டுமா, உனக்கு கட்டுப்பட்டு நான் வர வேண்டுமாடி? வர முடியாது, போயிட்டு வர முடியுமா? இக்கனியை 2ஆக வகுந்து கொண்டு நீ எப்படி செய்து வைப்பாளோ அதுபடி அதை செய்து விடடி. உன் வழி மாயமாக மறைந்து போய்விடும். இப்போது எவ்வாறு உள்ளது கொடு. என் கனி 9 கனிக்குள் அடியோட மாறி போகும். விலகுதா? வைத்தியரிடம் செல்ல வேண்டாம். விலகலை உன்னிடத்திலே வைத்துக்கொள். நன்றாக உள்ளார். ஒரு பக்கமாக உட்காருங்க. இன்னும் கேட்கல. என்ன கேட்க சோபா ரெடி பண்ணி எடுத்துறீங்களா? நீங்க பக்கத்துல போட்டு பாத்துறீங்களா? உங்க பொண்ணு கொடுத்துட்டா நான் பேசுறது. இது வேற ஒன்று கவனிக்க மாட்டேங்க. என் வீட்டுக்கு ஒரு பழம் கொடுமா.
அது அவங்களுக்கு அம்மா வாங்கிட்டு. என்ன பழங்க அம்மா உங்களுக்கு கனி இருக்குது. தண்ணி வாங்கிக்கிறேன் அவனுக்கு அது என்ன செய்தாலும் தீர கொலைதானடி. அதை திரும்பும் மேலுக்கு தான் செல்லும் கஞ்சி குறைவாக ஏற்படாது. அவனுக்கு என் கனி கொடுக்க வேறு இடத்துக்கு அழைத்து செல். அவ்விடம் சாத்திகமாகாது. அவனுக்கு கனி கொடுக்க இயலாதுடா. எனக்கு கண்ணி கொடு மகனே. கனியை பொட்டிட்டு வைத்துக்கொள். ஆம், கலை என்றால் பெருமாக வைத்துக்கொள். நீ பல இடத்துக்கு சென்று போனாய் அல்லவா? அக்கனியை என்னிடத்தில் இப்பொழுது கொடு. இதில் உகுத்ததை என் மகள் உரிப்பாள். அதைதான் உகுத்திருக்கேனடி, என் மகள் உரிப்பாள். நான் இப்போது உகுத்தால் உனக்கு விலகாது. அல்ல அவனுக்கு இருவர் உரித்து வைத்ததனால் இப்போது சற்று அமைதியாக உள்ளான். விலகுதா? அக்கனியை கூடி என் மகன் சொல்லுவாங்க, முடிஞ்சு சொல்லுவாங்க. சரி, தந்தை வை. அம்மா வீட்டுல பொருள்லாம் காணாம போயிட்டான் அடிக்கடி. கைமலை உன் இல்லறத்துக்கு விலகுதான் வழிபோக்கு கொஞ்சம் உள்ளது. வழிபோக்குன்னா விலகுதா? விலகல. அதுக்கு அப்பாற்பட்டு விலகுதா? அவ்விடத்தில் ஒரு மங்கையும் ஒரு ஆண் மகனும் அந்தி சாய்ந்து நீ உறங்கிய அந்த பொழுது அவ்விடத்திலிருந்து விரயமாகுது. அதை என் மகளிடத்தில் நீ வை, என் மகள் உனக்கு தெளிவாக சொல்வார். இப்போது எனக்கு கூற விளங்கவில்லை. விலகுதா? விலகலை. எங்க வீட்டாண்ட யாரோ வராங்க, அந்த அளவுக்கு உடம்பு சரியில்லைன்னு அந்த மண்ணில் இருந்து ஒரு மங்கை. மங்கைன்னா சொந்தமா, அசலா, பக்கத்து வீடா? உறவு. சொந்தக்காரன் உறவு. இவளுக்கு உறவு. இவ்விடத்தில் என்ன நடப்பது, ஏது நடப்பது என்பதை அறியத்தக்காக வருகிறார். ஆனால் இவளுக்கு நன்மை போல் அவள் புகுற்றி விட்டு செல்கிறார். ஆனால் இப்பொழுது அவள் இல்லத்துக்குள் செல்வதல்ல, அவள் இல்லத்துக்குள்ளும் வாய்ப்பேச்சு மட்டும்தான். அதை வெளியோடு வைத்துக் கொள்கிறார். யார் என்று விலக வேண்டும் என்றால் என் மகள் கிட்ட கூறி என் மகள் விலகி தருவார். விலகுதா? 3 சுமங்கலி கை கொடுத்து என் மீது மஞ்சள் குங்குமத்தை அழிக்க சொல்லடா. அவனையும் அழிக்க சொல். 2 ஆண் 3 பெண் வேண்டும்.
கொஞ்சம் கொஞ்சம் குங்குமம் கொஞ்சம் மஞ்சள் கையில கொடு. ஈரான் சிவா நாங்களா வா. ஈரான் அது ஒரு கொஞ்சமா போட்டு குங்குமம் போட்டு இதை அழிப்பது பெரிதல்ல. ம். அழிக்கும் போது அவனுக்கு நல்மறியாக நினைத்ததை நல்படியாக நடக்க வேண்டும் என்று, அதே போல் உன் குறையும் உன் இல்லறமும் நல்படியாக செழிப்பாக வர வேண்டும், நினைத்தது அனைத்தும் நடக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு என் மீது அழிக்க சொன்னார். சரி 5 ரூபா ரெடி பண்ணிட்டீங்களா? அதில் மலரை கொடு. 6 பேர் 1 2 3 4 5 நீ கணக்கு இல்ல உண்மையா இருக்கானு. சரி சரி நீ இல்லாத கதை பேசக்கூடாதுன்னா நான் சொல்றது நீ கேளு. சரி மலரை கொடு. நீ சொல்றதான் நான் வச்சுக்கோ. உனக்கு வேலை இல்ல, அவசரப்படுறியா? ஒன்னே பார்க்க போல அம்மா, அதுக்குள்ள தாலி கட்டி வந்துட்டேன். நீங்க முன்னாடி இந்த கொஞ்சம் நீ வச்சுக்கோ. வா அப்படியே சுத்தி போடணும். வேண்டிக்கினே போடணுமா? வேண்டிக்க உங்க வேண்டியதுல வச்சுங்க. எப்படி வச்சுனா வா சுத்தி சுத்தி. இதுக்கு ஏமா கும்பத்தை அப்படியே சுத்தி போடணும். போட்டுட்டே அப்படியே போடு. மேலே தான் போடு. 3 சுத்தின கரெக்டா என்னது? அவ்வளோ நீ போடு. நன்றாக உள்ளே கருப்பு துணி போட்டு செய்யக்கூடாது. கருப்பு எடுத்து நன்றாக உள்ள இதை யாரடா? யார் தட்டினது? யார் தட்டினது? கை தட்டு. கை தட்டு. சரி அதை போச்சு விட்டு அவன் மீது தொலைத்துக்க சொன்ன. சரி. உள் சைடில் தொடுங்க. நன்றாக உள்ள நன்றாக உள்ள நன்றாக வா எதுக்கு வா. நீ போடு கொஞ்சம் கையில வச்சு போடு. மனசுல என்ன நான் வேண்டணுமா வேண்டிக்க என்ன? அது இது கிடைக்கணும், இது கிடைக்கணும். பூ பூ டென்ஷன் பண்றியா? கை தட்டாத நான் அனைவருக்கும் அளித்துள்ளடா. கொஞ்சம் கையில ஊத்துனா அப்படியே வாயில கொஞ்சமா ஊத்திங்களா? ஒரு சொட்டு வாயில ஊத்து. ரொம்ப ஊத்தாத. நீ கூட நீ சாப்பிடாத. நீ சாப்பிட நீ மொத்தத்தையும் ஊத்துருவ. லாஸ்ட் உனக்கு சொம்பு கொடுக்குறாங்க. சொம்ப
அடுப்பு எடுத்துட்டு போயிட்டு பாரு. கொட்டா கேட்கக்கூடாது. தூந்தியா அப்படியே வாங்கி அந்த மாதிரி இருக்கு. அம்மாவுக்கு லாஸ்ட் சரிப்பா நாம ஏமா அது வாங்கி சரிதா நல்லா இருக்கா? பொண்ணு பார்த்து வச்சுக்கிறீங்க. இதோ இருக்கிறாங்க ஒரு அம்மா. நமக்கு தான் மெயின் பார்ட்டி. பாத்திரம் கேட்கக்கூடாது. போய் இதே மாதிரி மஞ்சள் குங்குமம் எப்பவும் பெருகணும்னு சொல்லி நினைச்சு வை. புரியுதா? சிவா ஒரு வாய்க்கு வராம போயிட்டேன். அம்மா கொஞ்சம் தட்டுப்பா. பழம் மட்டை கொடு, எல்லாத்தையும் நீ வச்சுக்கோ. அதெல்லாம் உன் கொத்தி தான் யார் கொத்து. ஐயோ என் கலை எங்க ஓடிக்கிட்டே முன்னாடி தேடுற காலம் பின்னாடி நீ நம்ம அம்மா 3 கனி கொடுக்க சொல்லிச்சு உங்களுக்கு. இங்க முன்ன இருக்க விளக்கெல்லாம் கொஞ்சம் குளிர் இருக்கு, எல்லா விளக்கும் கொஞ்சம் குளிர் இருக்கு. அந்த தேங்காய் போட்ட விளக்கு அப்படியே ஏறிக்கும். பஞ்சமி அதான் நீ பஞ்சமி இல்ல, அதான் கொஞ்சம் விளக்கு போட்டு 3 கனியில வந்து நீ வந்து 2 கனி கொடுத்தமா, அதை ஒண்ணு சரியா கொடுக்கலன்னு சொல்லி சாத்தா, 2வது பொண்ணு 8 ரூபாய் ஒரு வாட்டி கொடுத்தியா? மறு மாசம் கொடுக்கலன்னா மறு மாசம் நீங்க வரல. அதான் கும்பத்தப்ப தானே கனி வாங்கி போய் கொடுத்தோம். மறு கும்பமும் நம்ம போல நீ வரவும் இல்லை. இப்ப அது கொடுக்காதனாலதான் உன் வீட்டுல வந்து அவ்வளவு நிலப்பு நடந்துருக்குது. புரியுதா? அதுதான் அவ்வளவு விரையமும் ஆயிருக்குது. அது வந்து ஏன்னா குதிரை கனின்றது 3 முறைனா 3 முறை கொடுத்துருவோம். இருப்பு ஒரு முறை வச்சா நம்மளுக்கு தான் அது கஷ்டம் அதிகமாகும். அதுதான்மா அந்த இருப்பு கனி ஒரு நாள் கொடுத்து இன்னைக்கு நாங்க கொடுக்க மாட்டோம். அந்த இருப்பு கனியை கொடுத்தா செவ்வாய்க்கிழமை தான் கொடுப்போம். வர செவ்வாய்க்கிழமை குறி கிடையாது, அப்புறம் செவ்வாய்க்கிழமை. ஏன்னா வர செவ்வாய்னா நாங்க புதன்கிழமை மலையனூருக்கு போறதுனால அந்த செவ்வாய்க்கிழமை குறி கிடையாது. கனி பத்திரம் வீட்டுல போட்டு செய்ய சொல்லிடுது. இந்த புதன்கிழமை ஆமா புதன்கிழமை போறோம். உனக்கு நான் சொல்லியா? சொல்லுங்க கொஞ்சம் சொல்லுங்க. சரி சரி, வர புதன்கிழமை கிறிஸ்துமஸ் 10 மணிக்கு 10 மணி 9 மணிக்கெல்லாம் இங்க வந்துரு. சீக்கிரம் வண்டி எடுக்கணும். ஏன்னா நம்ம இந்த வாட்டி மாண்டவங்களை அழைக்க போறோம். வந்துருவோமா? நீ வந்துரு. 9 மணிக்கு வந்தா போதுமா? போதும், 9 மணிக்கு வந்துரு. 8:30 தேவையில்ல. 8:30 கூட வந்தா கூட வந்துடும். சனிக்கிழமை பிரியாணி வாங்கி அந்த வாங்கிட்டு எங்க பிரியாணியே வேணாம் சாமி. பிரியாணி தான் ரொம்ப தூரம் எனக்கு. அன்னைக்கு மத்தியானம் இருக்க கொஞ்ச நேரம் பிரியாணி வாய் போட்டு போடுமா. சின்ன அப்ப நீ தான் வாங்கி தர. நீ சொல்லுப்பா, நீ தான் வாங்கி தர. உடம்பெல்லாம் வலிக்குதுன்னு சொல்லியா நம்ம கூப்பிடுற? இது வந்து உனக்கு உடம்பு வலிக்குதுன்னு சொல்லி இருக்கிற. இத 3 நாளைக்கு உன் கையில வச்சிருந்து 2 காலையில 11 மணிக்கு, நைட்டு 11 மணி இல்ல, 2 உன் தலைய நல்லா சுத்தி அங்க அப்படியே வாசப்படிக்கு இன்னாண்ட பக்கம் அங்க போட்டு காலில் பீச காலில் அடிச்சு உடச்சிடு. உடம்பு எல்லாம் குறைஞ்சிடும். என்ன கனியை மாத்திர போற? ஆமா உஷாரா இருக்கு. ரொம்ப தூரம் கேட்டுக்கோ. நீ வச்சு என்ன பண்ண போறேன்னு பாக்குறேன். ஆட்டாவில ஏமா இதை நம்ம பார்த்து செய்யணுமா? மலையனூர் போறேன். நீங்க வரியா? ஆமா நான் கூட வரேன். சபா இது கேலியா என்ன இதுதான்னாலும் ஒரு கோட்டரை வாங்கி வச்சு தாத்தாவை கூப்பிட்டு ஒண்ணு நஷ்டம் அவருக்கு இல்ல. நீ நஷ்டம் இன்னும் தூக்கத்துலே வருவாரு. ஏமா அப்படின்னா வாடாமா
காட்டுறதுக்கு நான் தொழிலே இல்லைன்னு இப்போ தொழிலுக்கு அடிக்குது. அந்த வேலைலாம் வந்து 100க்கு 300 கிடைக்காது. குத்து வேலைலாம் வந்து புரியுதா? சுத்தமா இல்லாதது ஓரளவுக்கு ஆட்ட கிடைச்சி வச்சிருக்கான். அதையே பெருமையா நினைச்சுக்கோ. படிப்படியா தான் முன்னேற்றி விடுவான். எடுத்த உடனே நம்ம மாடி மேல நிக்கணும்னா நிக்க முடியாது. ஒரு ஸ்டெப்பாதான் யாரும். புரியுதா? நீ நினைச்சபடி எல்லாமே நல்லபடியா நல்லபடியும் குத்துது. உன் பையன் யார் பேசும் கேட்கணுதான் அழைப்பை எடுக்கிறது இல்லையா? யார் சொல்றதோ கேட்கணும். உன் அழைப்பை எடுக்கிறது. அழைப்புன்னா போன் பண்றது எடுக்கிறது கையத்துக்கு முடி நான் சொல்லியா? பையன் தான் ஆபரேஷன் பண்ணுவோம். நல்லா இருந்தேன் அந்த நான் பொட்டு அதான் பொட்டு வச்சு போ. தாத்தா தாயே எங்க ஆபத்துல நம்ம காத்து கொடு தாயே. வரம்பா ரொம்ப அழைச்சல் வச்சுக்கா. சரி என்ன உடம்பு சார பாத்துக்கிட்டு தரோம். அண்ணா 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 உங்க பொண்ணு அப்படிதான் சொல்லி சொல்லி நான் பேரம் இருக்கிறேன். பாரு யாத்திரை சொன்ன பாரு அவங்க பாரு ஞாபகம் அந்த என்ன வாங்கி தரேன்? டிவி ஒண்ணுமே வாங்கி கேட்கலையே, காதுலயே ரகசியமா பேசினுக்கிற. சவுண்டா பேச. நீ பாக்கதே இல்லையா? நீ அவனை சுத்தமா பாக்குறது இல்லையா? உன் மடாட்டி என்ன சொல்லி விட்டா என்ன? முன்னாடி என்ன பார்த்தியா? பாருங்க நீ வேற சுத்தி சுத்தி 4 கேமரா வச்சிருந்தேன் கண்டுபிடிச்சேன். அவனுக்கு சட்டை கிட்ட என்ன வச்சிருக்கியா? ஒரே துணி கூட புள்ளித இல்ல அவங்ககிட்ட வரான் போறான்ல கூட நான் ஒரு 55,000 கொடுத்தேன் அவங்களுக்கு. அவங்க செய்யணும்னு என்ன இருக்குது, அவனை செய்ய விடாம தடுக்கிறாங்க. அவனுக்கு என்ன இருக்குது ஆனா அவனுக்கு செய்ய விடாம பண்றாங்க. புரியுதா? 2 பேரு. உன் வீட்டுல இருக்க ஒண்ணு அவன் வீட்டுல இருக்க பக்கத்துல அப்படியே மேல திருப்பி மேல திருப்பி மேல. உன் வீட்டுல யாருக்குறா? அவன் வீட்டுல யாருக்குறா? எங்க இடத்துல இருக்கிறா? அவனுக்கு கல்யாணம் ஆகலையா? கல்யாணம் ஆகல. அவன் கூட யாருக்குறா? இன்னொரு அண்ணன் தம்பி சொல்லு. அவன் நல்லா பாக்குறானா? கரெக்டா பண்ண மாட்டான். அவன் பண்றது எப்படி? அவன் இவன் பேர் எழுதி நல்ல மாதிரி வரணும்னு குத்து. ஆமா பேனா எழுதுப்பா. பேனா சீனிவாசன் எழுதி உள்ள எங்க போனாலும் எனக்கு சீனிவாசன் உள்ள. இங்கிலீஷ்ல இருந்து என்ன பேரு? இதை இவன் இல்லத்தில் வைத்து பொச்சிட்டு வாங்கிவா. கரெக்டா 3 சது போடணும். நான் போடுறது ஒண்ணு நீ என்ன செய்யுது ஒண்ணு 3 சது போசம் யார் தது போனன்ற? அது இல்ல இந்த தெரு அந்த தெரு கார் தாமா போனேன். வீட்டுல கொட்டு வச்சு வை. இத நல்லா நினைச்சு குத்து போய் சொல்ல பையனை நினைச்சுதான் குத்தணும். மலைநூறு எத்து வரலாமாமா இந்த பழத்தை? மலைநூறுக்கு இத வீட்டுல வச்சு வா. இங்க இருக்கிற பழத்தை மழை எடுத்தது கொண்டு வராத. பொட்டு வச்சு வைக்கணும். ஆமா பொட்டு வைக்க தேவையில்ல. அப்படியே வெறுமா வை. அப்படியே வைக்க பழத்தை கீழா வை. சரி வேலை முடிஞ்சிட்டு கிளம்பு.
அங்கதான் இது என் சாமி வீட்டுக்கு பார்த்த நம்ம மாதிரி சுத்திட்டு பாதுகாக்கணும்னு கேட்டுட்டேன். கேட்ட உடனே திருப்பி பழத்தை கொடுத்துட்டேன். நீ கேட்டா நான் கொடுத்தேன். வாமா. முடியல சாப்பாடுலாம் எதுவும் இல்லை இல்லையா? உங்களுக்கு 2 பழம் கொடுத்துருக்கேன். இது வந்து வீட்டில் இருக்க சொல்லியிருக்கான். ஃபர்ஸ்ட் எப்பவுமே முதல் முட்டை பழத்தை குட்டிங்கன்னா தான் அதுல எல்லாமே உரிக்கும். நீ பழத்தை மாத்தி மாத்தி குடிங்கன்னா ஃபர்ஸ்ட் கொடுத்த பழத்தை உரிச்சதுதான் முதல்ல உரிச்சிட்டு அப்புறம் தான் அதை உரிக்கும். அதுக்குதான் முதல் கனி கொடுக்குது. முதல் கனியை தான் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். ஏன்னா அப்பதான் வந்து ஆட்டை வந்து முதல் என்ன சொல்லிச்சோ அதுக்கு அப்புறம் மாதிரி சொல்லும். அது நீ எத்தனை கனி கொடுத்தாலும் அந்த கனியுடைய இது எல்லாத்துலயும் இருக்கும். புரியுதா? உனக்கு ஒரு தொழிலுக்கு நான் 3 தொழில் கொடுத்திருக்கேன், ஒரு குறையும் இல்லை. நீ நற்படியாக நான் முன்னேற்றி விடுகிறேன். புரியுதா? நீ எதுக்கும் கலவாது. இதை உன் தொழில் செய்யும் இடத்தில் கொட்டிட்டு வைத்துக் கொள். இன்னொரு கனி இருந்தா பாரு. இன்னொரு கனி இருந்தா 2 கனி தானே வாங்கினேன். ஹலோ அக்கா யாரு? இது வீட்டுல போட்டு வச்சுக்க சொல்லிடுறேன். ஹலோ இல்லையே, இன்னொரு கனி செக் பண்ண பாயிட்டேன். அதான் இந்த கையை வீட்டில் வச்சுட்டு ஃபோன் பண்ணிட்டேன். இதை பொட்டிட்டு வீட்டுல வைக்க சொல்லிடுது. வீட்டுல வச்சுட்டு யாரோ ஒருத்தர் காசு சொன்னல அவங்க பேரை உரிச்சு 3வது நாள் பொட்டிட்டு வைக்க சொல்லி ஒரு கனி கொடுத்தேன்னுச்ச. இந்த பேர் எழுதி குத்த சொல்லிட. அப்ப இன்னொரு கனி எங்க வீட்டுல வேற ஒரு பொட்டுட்டு கனி வைக்க சொல்லிட்டு அப்ப அந்த பையனுக்கு வாங்க சொன்னாக்கா நீ அதை வாங்கலையா? 3வது கனிய என்ன உள்ள சரி வீட்டுக்கு அப்ப இருக்குதா கனி? சரி அந்த கனி அப்ப வீட்டுல விட்டுடு. அப்ப இத வந்து அவங்க பேர் எழுதி இத 5வது நாள் 3வது நாள் 5வது நாள் ஒண்ணு உன் இல்லறத்துல இருக்க சூளத்திலயாவது குத்த சொல்லிடுது, இல்லன்னா இங்க இருக்கிற சூளத்திலயாவது வந்து குத்த சொல்லிடுது. ஞாபகம் இருக்குதா? ஆனா வீட்டுல பொட்டு செக்கு சொன்ன கனி எங்க? அது வட்டிக்கு நீ இந்த கனி கொடுக்கும் போதே நீ அந்த வாக்கு கேட்டுட்டு இருக்கிற. அப்ப நீங்க அடுத்தது கனி வாங்கல, வீட்டுக்கு கனி வாங்கிட்டு அதுக்கு வாங்கல பெரிய மாத்திர கனிய. இன்னமும் உனக்கு தெளிவா இல்ல. 1 வருஷம் வரைக்கும். ஆமா பழசம் அந்த முன்பு இருக்குது அமையும். நீ கவலைப்படாத. நீ போறதுக்கு முன்னாடி ஒரு தொழில் செய்யற அதான் கம்பெனி சொன்னல அது அமையும். அமையும்னு குடிச்சிச்சு ஆட்டா குறை கொண்டு கடை. இதை சுத்தி உடச்சிடு. இன்னைக்கு உடைக்காத 3ஆம் நாள் உடச்சிடு. இக்கனி உன் மண்ணில் வைத்திருந்து நீ பணி செய்யும் இடத்துக்கு செல்லும் போது இக்கனியை அழைத்து போயிட்டு நீ திரும்பும் இல்லறத்துக்கு செல்வதற்கு முன்பு இக்கனி அவ்விடத்தில் 1 வினாடி நின்று வா. அதே மாதிரி 3 நாளைக்கு நின்று வந்துட்டு இருக்கீங்க. என்ன பண்ண போகும்போது அப்ப எப்படி பண்றது? அப்ப 2 நிமிஷம் நிக்கணுமே. என்ன பண்றது? 1 நிமிஷம் 1 வினாடியாவது 1 செகண்ட். சரி பண்ணு. வாய்ப்பு இல்லைன்னா ஆட்டங்களை பார்த்து என்ன பண்றது? ரிட்டர்ன்ல பண்ணோம்னா நம்ம அது சாத்தியமா அப்படியே திருப்பி இங்க பார்த்துட்டு நம்ம அங்கதானே போறோம். அதுக்காக சொல்றேன். இல்லைன்னா ஏதாவது ஒரு நாள் இப்ப ஒரு 2-3 நாள் தொடர்ந்து இல்ல 2 நாள் 1 நாளாவது பண்ணும். அது மாதிரி என்ன நம்ம கோவில் பார்த்தா உள்ளே பண்ணு. நம்ம புதன்கிழமை போனோம் என்ன
உனக்கும் மைண்ட் செட் தெரியல, அவங்களுக்கும் மைண்ட் செட் தெரியல. உனக்கும் அங்கே வேலை செய்யறதுக்கு விருப்பம் இல்லை. ஏதோ இல்லாத இதுக்காக நீ போற, அதனால அது சாத்திகமாகும். நீ மழை நிறுத்தியா கேட்டீங்கன்னா ஆட்டா காப்பி பண்ணிட்டாங்க. உனக்கு நிறைவே இல்லாம நீ வந்து ஆட்டா இந்த அவங்க மைண்ட் செட். அவருக்கு உன்னோட மனசு, உனக்கு அங்க செய்யறதுக்கு மனசு இல்லை. அவருக்கு உன்னை விட மனசு இல்லை, அவருக்கு நீ அங்க செய்யறது உனக்கு மனசு இல்லை. ஏன் அவங்க இங்க எடுத்து போறாங்க? அவங்க பாத்துக்கணும். நீங்க சுத்தி உடச்சது 3வது நாள் அதை வச்சுக்கோ. அது ஒரு நாளாவது போயிட்டு வந்துடுங்க. ஐயோ எப்பா உண்மை தெரிஞ்சாகும். இது அம்மா சொல்லுவாங்க. அவங்க கையில உறவாடுறவங்க பேசுறவங்க உங்க வீட்டுக்கு வந்து போறாங்களாம், புரியுதா? ஆனா அவங்க வீட்டுக்குள்ள போறது இல்லையா? அவங்க வீட்டுக்குள்ள போறது இல்லையா? யாரு அவங்க வீட்டுக்குள்ள போறது இல்லையா? ஆனா அவங்க கையில பேசுறாங்களாம். இந்த மாதிரி இப்படி சொன்னாங்க, அப்படி சொன்னாங்க, இதெல்லாம் சொல்றாங்க. அது சிவகாமிதான்மா, இது பெரிய சரி, எந்த பக்கங்கிறவங்க அவங்க பாருங்க, எந்த பக்கங்கிறாங்க பாரு. லாக் பண்ணிடுறேன். அந்த பொம்பளை பொட்டி இல்லாத பொம்பளையாகும். பொட்டு இல்லை பொங்கலையாகும். ஆமா, தியான மாதிரிதான் அவங்க வீட்டு பக்கத்துலயா தெரியுமாதான். அது நம்ம கூட வரமாட்டேன். நான் அவங்களுக்கு பேச பார்த்தேன். ஆமா, அவங்க அதுதான்னு சொல்லி நீ வந்து யாருக்கிட்டயோ இப்ப சொல்லி இருக்கிறமா, நாங்க அங்க போனோம், நாங்க செஞ்சோம், நாங்க பார்த்தோம் கொண்டோம் நீ சொல்லிக்கிற. அவங்க உங்ககிட்ட பேசிக்கிறாங்கம்மா. சரி, கொஞ்ச நேரம் இரு, நான் உனக்கு அறிஞ்சு சொல்றேன். அப்புறம் ஆண்காண்ட கேக்குற வா கேக்குறேன். இந்த வச்சுக்கோ, ஒன்னும் குறையில்லாட்டும். நல்ல மாதிரி வந்துருச்சு. சரி சரி, அதை தெரிஞ்சிச்சு. அவங்களுக்கு ஒரு பையன் இருக்குது. அவங்களுக்கு ஒரு பையன். பொண்ணு கணக்கு சொல்ல, பையன் மட்டும் ஒண்ணு இருக்குது. திடீர் போகிறாங்க. ஒரு பையன் இங்க. மகள இருக்குது, ஆனா எத்தனை மகன் காட்டல. ஆனா பொண்ணு பையன் மட்டும் ஒண்ணு. சீக்கிரம் டக்குன்னு சொல்லுங்க, டைம் ஆகுது எனக்கு. பையன் மட்டும் சரி, அம்மா அப்படியே அதை எடுத்து அப்படியே அம்மா மேல போட்டுறாங்க. சந்தியா அவங்க அம்மா இருக்கிறாங்கம்மா, அவங்க பக்கத்து வீடு. நான் பேச மாட்டேன். சந்தியா அவங்க அம்மா போட்டுக்குதா? அம்மா இல்லை, 2 பொண்ணு ஒரு பையன். 2 பொண்ணு தான் சொல்லுங்க. என் ஊருக்கு முன்னாடி. நான் பேச மாட்டேன் அவகிட்ட. சரி, அவ யாரு பத்தினா உன்னை பேச வைக்க காலாண்டு போட்டு கீழே அப்படி கூட இருக்கும். அப்படி கூட இருக்கும். அவங்க கூட அனுப்ப மாட்டாங்க. அது பொம்பளை கிட்ட பேசுவாங்க. அப்படி போடு வருவாங்க. அது உன் வீட்டு கேட்டுமே சொல்றது வந்து உன் பேர்லயே இருக்குது பாரு, அதுதான் உன் அது மாதிரியே போய்கிட்டு அதுக்கு போய் அவங்ககிட்ட சொல்லாது. ஒண்ணு அவங்க ஓரத்திங்க தான். நாங்க முன்னாடி சேந்தி செடி வீட்டுக்கு கிளீன் பண்ண செடி ஏன்டி இது மாதிரிப்பா அவங்க விட்டு போவாங்க, அவங்க சேந்திங்கன்னா வீட்டுக்கு தகுன்னு சொல்லிச்சு. சரிம்மா நீ செஞ்சிட்டோம், அது மாதிரி பயம் இல்லை சொன்னேன். அப்போ அவங்க பேச்சு மேல பேசின்னு இருப்பாங்க. ஆமா, பார்த்தா வாங்கிட்டு அதுதாம்மா யாரோ சொல்லியிருக்கிறாங்கம்மா. உங்ககிட்ட கேட்டுன்னு போனவோ பொட்டிட்டவோ, உங்ககிட்ட கேட்டு போனவோ ஒரு பொட்டிட்டவோ, உங்ககிட்ட அங்க போய் சொன்னது பொட்டிட்டவோ, அவகிட்ட போய் சொன்னது ஒரு பொட்டி இல்லாதவோ. புரியுதா? அவளுக்கு ஒரு பையன் 2 பொண்ணு. அவகிட்ட சொன்னவோ அவங்களுக்கு யாருக்கு பொட்டு இருக்குதுன்னு சொன்னவங்களுக்கா?
அவங்க வீட்டுல கொண்டு வந்த ஒரு மருமக இருக்குது, மருமகளுக்கு ஒரு பேத்தி இருக்குது. அவ மேல அந்த ஊர் எல்லைக்காரி வரும். ஆமா, உன் ஊரு சாமி வருது, உன் ஊர் சாமி வருது. அவ உனக்கு மருமக முறை வருது. உனக்கு மருமக முறை வருது. புரியுதா? யாருன்னு யோசனை பண்ணு. நீ தான் பண்ணும். ஒரு கண்ணில இவ்வளவுதான் உரிக்கும். இன்னும் உனக்கு வீட்டு குடும்பத்தையே கொண்டு வந்து உச்சு வைக்கிறேன் உனக்கு. உன் வீட்டு பக்கத்துலதான், உன் வீட்டு பின்னாடியே தான் இருக்கிறாங்க. உன் வீட்டு அங்கேதான், உன் சரௌண்டிங்ல தான் இருக்காங்க அவங்க. அவ வீட்டுக்கு உன் வீட்டுக்கு நடுவுல இருக்கிறாங்க. நடுவுல இருக்கிறாங்க. சரி, நீங்க தானே இருக்கிற. நான் கனியில உனக்கு விலை கட்ட நான் கொடுக்குறேன். குடி, நீ ஃபுல்லா கரெக்ட் பண்றதுக்கு 2000 ரூபாய் அங்க வை.